வணக்கம். யாழ்சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி விவகாரம், மரண தண்டனை கைதியின் கடிதம் சர்வதேசத்தில் சாட்சியம் அளிக்க தயார். மாரபிலவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை. மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் வெளியேற்றம், நாடு முழுவதும் வீடு கட்டி கொடுக்கப்படும், எழும்பும் கண்டனங்கள். இலங்கையில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரிப்பு, நுகர்வோர் கவலை. திருகோணமலை உப்பு வெளியில் இசை நிகழ்வில் மோதல், ஒருவர் அடித்து கொலை. ரஷ்ய எண்ணெய் கிடங்கில் வெடிப்பு, உக்ரைன் தாக்குதல் என ரஷ்யா குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் கால்வாய் விபத்து, 11 பேர் பலி. 600 ஆண்டுகளுக்கு பிறகு எரிமலை வெடிப்பு, காலநிலை வல்லுநர்கள் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் மரண தண்டனை கைதி சோமரத்ன ராஜபக்ச எழுதிய கடிதம் தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த கடிதம் குறித்து அரசாங்கத்தின் முதற்கட்ட பதிலை தென்னிலங்கை செய்தி சேவைக்கு வழங்கியுள்ளது. 1996ஆம் ஆண்டு பாடசாலை மாணவி கிருஷாந்தினி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை சம்பவத்தில் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவே முக்கிய குற்றவாளி ஆவார். இந்த குற்றத்திற்காக அவர் மரண தண்டனை கைதியாக சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். முன்னதாக செம்மணியில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக சோமரத்ன ராஜபக்ச தகவல் அளித்திருந்தார். ஆனால் அப்போது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அது கவனத்தில் கொள்ளப்பட்டது. தற்போது செம்மணியில் 100க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த கடிதத்தில் செம்மணி தொடர்பான சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிக்க தான் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சோமரத்ன ராஜபக்சவை சந்திக்க தயாராகி வருவதாக அதன் சட்டத்தரணி இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது பற்றி நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்ததாவது: அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் கிடைத்ததையும் தன்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை என கூறியுள்ளார். மேலும் குறித்த கடிதம் தமக்கு கிடைத்த பின்னரே அது தொடர்பில் தனது கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்றும் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாரவில முதுகடுவ கடற்கரையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் கோர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மேலும் 2 காயமடைந்த நிலையில் ஒருவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மாரவில பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து உடனடியாக வெளியேறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எந்த சொத்தையும் தாங்கள் பலவந்தமாக பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிகள் அதிகாரத்தில் உள்ள காலத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் காரணமாகவே அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பின்னர் பிரச்சினைகள் எழலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் என்றும் புதிய ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள இந்த தீர்மானம் எதிர்காலத்தில் அவருக்கே பாதகமாக அமையலாம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலிருந்து சென்றால் 100 வீடுகளை வீட்டு உறுதியுடன் வழங்குவதற்கும் அவருக்கு உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி மாளிகைகளை அனைத்து மாவட்டங்களிலும் நிர்மாணிப்பதற்கும் மக்கள் தயாராக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை உப்புவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மூண்டாங்கட்டை சந்தியில் நேற்றிரவு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் உப்புவெளி பகுதியில் இடம்பெற்ற ஓர் இசை நிகழ்வில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக 33 வயதுடைய நபர் ஒருவர் 3ஆம் கட்டை சந்தியில் வைத்து அதிகாலை 3 மணியளவில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உப்புவெளி காவல்துறையினரால் ஒருவரும் திருகோணமலை தலைமையக காவல்துறையினரால் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
இலங்கையில் தேங்காய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன. சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை தற்போது ரூபாய் 185 முதல் 205 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. சிறிய தேங்காய் ஒன்று ரூபாய் 160 முதல் 190 வரை விற்கப்படுகின்றது. முன்னதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என தெரிவித்திருந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டத்தில் ஒரு சிற்றுந்து கால்வாய் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 15 பேருடன் பயணித்த அந்த சிற்றுந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் கால்வாயில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலா ரூபாய் 5 லட்சம் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் ஒன்றான சோச்சி அருகே உள்ள ஒரு பெரிய எண்ணெய் கிடங்கில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வெடிப்புக்கு உக்ரைனிய ஆளில்லா விமான தாக்குதல் தான் காரணம் என்று ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலகின் மிகப்பெரிய செப்பு சுரங்கமாக கருதப்படும் சிலியில் உள்ள எல் டெனியன் சுரங்கம் பகுதியளவு இடிந்து விழுந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிலியை தாக்கிய 4.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக இந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கம் இடிந்து விழுந்த போது தொழிலாளர்கள் 90 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இதேவேளை சுரங்கத்தில் சிக்கிய 5 தொழிலாளர்கள் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் 2 தொழிலாளர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மீட்பு பணியில் 100 பேர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா கம்சர்கா எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 600 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே இரவில் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகை சூழ்ந்ததை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த சில நாட்களாக இதே கம்சகா பகுதியில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களின் தொடர்ச்சியாகவே இந்த எரிமலை வெடிப்பு அமைந்துள்ளதாக காலநிலை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்வு பல எரிமலைகள் வெடித்து சிதறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.